வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. வேங்கை வெயில் இன்றைக்கி தமிழகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலித் மக்களை தாண்டி விடுங்க, இந்தியா முழுக்கும் உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களே குற்றத்தை இழைத்தார்கள் அப்படிங்கிறது சார்ஜ் ஷீட்டு. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கெட்ட மனிதர்களை நிலைத்து விட்டார், அஞ்சு அஞ்சு சாவார்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அதுதான் டக்கு ஞாபகம் வருது. இது கேட்டாலே நெஞ்சு கொதிக்குது. ஏன்னா அவங்க எப்படி வச்சுருப்பாங்க. 2.5 ஆண்டுகாலமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த வழக்கினுடைய போக்கை நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதியரசர் போய் இதை விசாரணை நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கல. சிபிசிஐடியாக ஒரு குற்றம் சொல்கிறாரு. அவசர கதியில் முடிக்கப்பட்ட ஒரு கேஸா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன்லாம் போய் வெளியில் வருது. டக்குன்னு பார்த்தா வீடியோலாம் வருது. எப்படிங்க இந்த வீடியோ வருது? யார் இந்த வீடியோவை கசிய விட்டா? இந்த வீடியோவுக்கு பின்னால் பாருங்கள், அந்த உறுதியானது கண்டுபிடித்து விட்டோம், இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் யார் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரகசிய வீடியோ நமக்கு கிடைத்ததுன்னு சேனல்காரங்களாம் போட்டுட்ருக்காங்க. இந்த சேனல்காரங்களுக்கு எப்படி இந்த வீடியோ கிடைக்குது? நமக்கு ஒன்றும் புரியலையே. யார் இந்த வீடியோ லீக் பண்ணுறாங்கிறது ஊருக்கே தெரியுமே. அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எது செய்தாலும் சரி அப்படிங்கிறதுக்கு என்னங்க சரியாக வரும்? இது உண்மையிலே சொல்கிறாங்க, நடுநிலையான திமுக காரர்களாக கூட இருக்கலாம், அவர்களுக்கும் மனசாட்சி உண்டு, அவர்கள் கண்டிப்பாக யோசிப்பார்கள். நம்ம நீங்கள் திமுகவில் இருக்க எல்லாரும் இதை ஆதரிப்பாங்க நம்ம நினைக்கலைங்க. கண்டிப்பாக நடுநிலையான திமுகவினர் கண்டிப்பாக நடப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. தெரியாமல் இருக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் 200 ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே ஐயா, என்னையா அது? ஒன்றுமே புரியலையே நமக்கு. சிபிசிஐடி இல்லை, தமிழக போலீஸ் மிகச்சிறந்த அமைப்பு, அதில் மாற்று கருத்தே இல்லை. பல குற்றங்களை, முடிக்கவே முடியாத குற்றங்களெல்லாம் கண்டுபிடிச்சவங்க தமிழக போலீஸார். சிபிசிஐடி அதை விட ஒருபடி மேலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் முடிச்சு அவிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்ன விஷயம் இவ்வளோ பெரிய விவாத பொருளாக இருக்குது. கூட்டணியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் இல்லை நாங்கள் சிபிஐ விசாரணைங்கிறாங்க. உடனே திமுக இருக்க சில பேர் ஏற்கனவே சிபிஐலாம் சரியில்லை, நீங்கள் சிபிசிஐடியே போதும்னு சொன்னது தான் திருமா அப்படிங்கிறாங்க. உண்மைதானே? இப்போ திருமா அவர்களும் சிபிஎம் இல்லைன்னா இன்றைக்கி திமுக வரக்கூடிய தேர்தலில் 2026 ஜெயிச்சிருமா? ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் ஜவஹர்லாலாம் பேசவே இல்லை. அதாவது என்னென்னா, இஸ்லாமிய மக்களை மொத்தமாக கொண்டு போய் அடகு வைத்து விட்டார் ஜவஹர்லா. அவர் சொந்த லாபத்துக்காக பேசிகிட்டு இருக்காரு தான் நம்ம சொல்லுவோம், நேரடியாக குற்றம் சாட்டுறோம். சிபிஐ முத்தரசன் திமுக மாறி ஆயிட்டார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைகோ, அவர் பேசவே மாட்டார். திருமாவளவன் அப்பப்போ பேசுவார். இன்றைக்கி தலித் விரோத ஆட்சி அப்படின்னு கூச்சம் இல்லாமல் நம்ம சொல்கிற அளவுக்கான நடைமுறை நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? இது பட்டியலின மக்களுக்கு தெரியாதா? இப்போ என்னன்னா, நமக்கு என்ன பண்ணா, இந்த பிசிஆர் ஆக்ட் இருக்குல்ல, அதையே எடுக்க சொல்லி சில பேர் கேட்கும்போது நமக்கு ஒன்றும் புரியல. என்னங்க அது, என்ன போயிட்டுருக்குது? காலங்காலமாக ஒடுக்குமுறையில் அனுபவித்து வரக்கூடிய மக்கள் அல்லவா, அவர்களுக்கு இன்னும் அந்த உரிமைகள்லாம் போய் சேர்த்தோமா? கடந்த கால இந்த ஆட்சியை பாருங்கள், தலித் மக்களுக்கு எதிரான எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது, உண்டா இல்லையா? ஒட்டு மொத்தமாக இது நமக்கு என்னென்னா, இது பெரிய மற்ற மக்கள் மத்தியில் பாருங்கள், அவங்களே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை கொண்டு வரத்துக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல, இது இவ்வளவு அவசரமாக கண்டுபிடித்ததை கூட ரைட், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அது கண்டுபிடிச்சது காரணம் உடனே நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னு சொன்னாலும் விஜய் அங்கே போகிறேன்னு சொன்னார்ல, அது உடனே பதட்டம் வந்துருச்சு. ஏற்கனவே பரந்தூருக்கு இதே மாதிரி தான் நம்ம சொன்னோம். பரந்தூரில் பாருங்கள், விஜய் அவர்கள் போன உடனே எந்தெந்த இடத்த எடுக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா? இப்போவும் நம்ம சொல்கிறோம், நேற்று நம்ம சொன்னோம், விஜய் ஆளுநருடைய தேநீர் பார்ட்டியில் பங்கேற்க மாட்டார்னு. பங்கேற்கலன்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் பங்கேற்கணும்னு எதிர்பார்த்தீங்க. பாருங்கள், அவர் பிஜேபியுடைய பி டீம் நினைக்க பார்த்தீங்க. அவர் ரொம்ப விவரமாக இருக்கார். அவர் வேங்கை வெயில் போதும்னு உங்களுக்கு பதட்டம் ஆகிடுச்சு. விஜயை பார்த்து திமுக பயப்படுது. உண்டா இல்லையாங்கிறது திமுக உடன்பிறப்புகள் வேணால் இல்லைங்களாம், திமுக உதறுதுங்கிறது மேலே இருக்கவங்களுக்கு தெரியும். அதனுடைய வெளிப்பாடு நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பரந்தூருக்கு போயிட்டு வந்தோடனே பதட்டத்தை பார்க்குறோம் நம்ம. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் வேங்கை வெயில் போராடணுன்னு வேகம் எடுக்குது. ஒன்று, சிபிஐக்கு மாற்றிடக்கூடாது. நம்ம என்ன கேட்குறோம், திமுக அரசு இதே கலைஞர் அவர்கள் இருந்தால் அது எப்படி எடுத்திருப்பார்? ஜெயலலிதா இருந்தால் எப்படி நடத்தி எடுப்பார்? ஏங்க சத்தமே போடாமல் சிபிஐக்கு கொடுத்துருக்கலாமே. அதான் எல்லோரும் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்கல்ல, சிபிஐ விசாரணை கொடுத்துருங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. எதுக்கு நீங்கள் வாலண்டியராக போய் என்ட்ரா? ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது நியாயத்தையும் பார்க்கணும், வாக்கு அரசியலையும் பார்க்கணும். இது இப்போ என்ன பிரச்சனை வருது? எல்லாரும் கேட்குறது என்ன, மொத்தமே 20 குடும்பங்கள் தான் இருக்குது. 20 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. தமிழக போலீஸார் மிகச்சிறந்த போலீஸார். ஏங்க எப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ வழக்குங்க உடனே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கை மட்டும் ஏன் கண்டுபிடிக்கிறாங்கிற கேள்வி வருமா இல்லையா? கொடநாடு
மக்களுக்கு ரொம்ப சந்தேகம். என்னங்க கொடநாடை இழுத்துக்கிட்டே போகுது, எப்போ தான் கண்டுபிடிப்பீங்க கேட்குறமா இல்லையா? அதே மாதிரி இந்த வேங்கவியல் 2.5 வருஷமாக முடிக்கப்படாத கேஸ், அது எப்படி சிபிஐ வசம் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே முடியுது? எல்லாத்தையும் தாண்டி நமக்கு எடுக்கக்கூடிய சந்தேகம், அந்த பசங்க இந்த பசங்க தான் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே அவங்க தான் பண்ணாங்கிற இமேஜை உண்டாக்கிட்டீங்க. அதில் இருக்க ஒரு பையன் வந்து எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவே வெளியிட்டாரா இல்லையா? அப்போ நமக்கு ஆச்சரியம் என்னென்னா, ஒருவர் குற்றம் செஞ்சிட்டாருன்னா அந்த குற்றம் வந்து கண்டிப்பாக உறுத்தும். அந்த உறுத்தல் இல்லாமல் எப்படி அவர் பேசுகிறாரு? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து பட்டியலின மக்கள் மீதான ஒரு அடக்குமுறை அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறதா பட்டியலின மக்கள் உணர்றாங்க. நீங்கள் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து நம்ம என்ன கேட்குறோம், 144 ஒரு இடத்துல போடுறீங்க, தமிழ்நாடு தானே அது, தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு எதுக்கு 144? இதே தான் விஜய் அவர்களுக்கும் பண்ணீங்க. விஜய் அவர்கள்ட்ட நீங்கள் பாஸ்போர்ட்டை மட்டும்தான் கேட்கல, மற்ற எல்லா விஷயத்தையும் கேட்டீங்க, உண்டா இல்லையா? அப்படி போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இப்படி நிற்கணும், அப்படி நிற்கணும், இவ்வளோ டைமில் வெளில வந்துடணும், நல்ல வேலை என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லலை, என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்ல, மற்ற எல்லாம் சொன்னீங்க. இது எப்படி சரியான நாடாக இருக்க முடியும்? நமக்கு மினி எமர்ஜென்சி அப்படின்னு முத்தார் அவர் சொன்னார்ல பாலகிருஷ்ணன், அது உண்மை தானே? அது மாதிரி தான் நிலமை போயிட்டுருக்குது இன்றைக்கி. நிலமை சொந்த கருத்துக்களை இந்த அரசாங்கத்துக்கு அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவான கருத்துக்களை மட்டும் பேசணும், எதிராக யாரும் பேசிடக்கூடாது. ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் மொத்தமே ஒன்று வந்துடுறாங்க. அதாவது என்னென்னா, திமுகவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, திமுக தாங்க அடுத்து. நம்ம யாராவது ஒருத்தர் பேசணும்னா அது பெருசாக எடுபடாது, 2-3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சரியாக கேட்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிபிசிஐடி அப்படிங்கிறது ஒரு சூப்பர் அமைப்பு, மாறுபட்ட கருத்தில் ஒன்று. ஆனால் அதே சிபிசிஐடி அப்படிங்கிறது அவ்வளோ வேகமாக இந்த கேஸை முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இதையெல்லாம் தாண்டி இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இன்றைக்கி வந்து போலீஸை நிறைய பேரை போட்டு யாரும் உள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் திரும்ப உண்ணாவிரத போராட்டம், சிபிஎம் இதனை ஒத்துக்க மாட்டாங்கிறீங்க. இப்போ சிபிஎம்மும் திருமாவளவன் அவர்களும் திமுக கூட்டணிக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க கட்சியிலே எழுமாயிலாதான். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கம்பா அப்படின்னு சொன்னால், என்னென்ன இப்படிலாம் பண்ணிட்டீங்க, நம்ம ஆளுங்களுக்கே பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி நான் ஓட்டு போட முடியும்? நம்ம ஓகே, மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்பாங்களா இல்லையா? இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் பல பேர் திமுகவுடைய ஊதுகுழல் ஆகிட்டார்கள், உண்மையா இல்லையா? அதே மாதிரி சிபிஐ சொல்லவே வேணாம். நமக்கு ரொம்ப வருத்தமாகுது. சிபிஎம் வந்து இந்த போராட்டம், இங்கே பக்கத்தில் நடந்த போராட்டம், அதில் போய் பெரிய விஷயம்லாம் பண்ணி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணால் முதலமைச்சர் முடிச்சிருப்பார் அப்படின்னு இவர் சொல்கிறார். யார்? சேகர் பாபு. பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசவே முடியலையே, ஆக்சஸ் இல்லையே சிஎம்கிட்ட. அப்போ யார் ஆட்சி நடக்குது? வெளியில் சொல்கிறாங்கள அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறது உண்மையா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது எப்படி அணுகி இருக்கணும்? ஒரு பெரிய விஷயம் நடக்குது தமிழகத்தில். அதாவது ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் மிகப்பெரிய பூதாகரம் ஆகுது. இது வந்து மக்கள் மிக அதாவது பார்க்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப கடும் கோபம் ஆகக்கூடிய விஷயம். அப்போ என்ன பண்ணணும்? நீதி வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. எல்லோரும் கேட்குறாங்க நீதி வேணும். திமுகவும் உடன்பாடு தான், நீதி தான் வேணும். அப்போ சத்தமே இல்லாமல் எல்லாம் சிபிஐ கேட்குறாங்களே, சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அது ஒன்றிய அரசு பிரச்சனையாயிருமே. நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாமே, பாஜக வந்து ஏகப்பட்ட லேட் பண்ணுறாங்க, என்ன வேணால் சொல்லிக்கலாமே. நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? சிபிஐட்ட கொடுத்துட்டு பாஜக ஏன் லேட் பண்ணுது நம்மளும் கேட்டிருக்கலாமே. ஒரு அரசியல் கட்சி மக்களுடைய வாக்காகவும் பார்க்கணும். வாக்கும் முக்கியம், நியாயமும் முக்கியம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவ் வழக்கை பற்றி சிபிஐட்ட கொடுத்துருக்கலாம். இப்போ கேட்குறாரு அண்ணாமலை சிபிஐக்கு போகிறேன், ரைட்டு, சிபிஐக்கு கொண்டு போங்க, சீக்கிரம் போங்க, நம்ம தானே சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ திரும்ப அவர்கள் சொல்கிறாரு சிபிஐக்கு போகணுன்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிபிஐக்கு போன வழக்குகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டவங்க. கள்ளச்சாராய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணைன்னு சொன்னாங்க. நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் நீங்கள் சிபிஐட்ட கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. தமிழக போலீஸ் சிறந்தவர்கள், சிபிசிஐடி சிறந்தவர்கள், எல்லாரும் கேட்குற மாதிரி சிபிஐ விசாரணை கேட்குறீங்களே, சிபிஐ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, எவ்வளோ லேட் ஆகும்? கரெக்டு. அப்போ வேறு யார்கிட்ட தான் கேட்குறது? நம்ம என்ன கேட்குறோம்? வேறு யார்கிட்ட தான் போகிறது? இப்போ நம்ம இவங்க சொல்கிறக்காக தான் இப்போ திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போய் வந்து ஆளுநர்கிட்ட போய் நம்ம மனு கொடுக்குறோம். ஆளுநரே வேணாங்கிறவங்க மனு கொடுக்குறீங்க அப்படின்னு விஜயை கேட்குறாங்க. அது மாதிரி எடப்பாடி கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? ஆளுநர்கிட்ட கொடுக்க வேறு யார்கிட்ட கொடுக்குறது? சிஎம் திமுக அரசு மேலே ஒரு குறை, யார்கிட்ட போய் கொடுக்குறது? ஜனாதிபதி போய் கொடுக்கணும். கரெக்டாக? இங்கே இருக்க ஜனாதிபதி பிரதிநிதி ஆளுநர், இப்போ இருக்கிறது அவர் தான், அவர்கிட்ட கொடுக்குறது என்ன தப்பு? இதையும் விமர்சனம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து நிறைய இடத்த பார்த்துட்டோம். அந்த நம்ம இப்போ வந்து பையன் மேலே சிறுநீர் கழிச்சதாகட்டும், அதுக்கப்புறம் ஒரு பையனை கட்டி வச்சு ஒரு திமுககாரரே கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் பேசி அவரை உடனே கட்சி விட்டு எடுத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கோயிலுக்கு நுழையவே முடியல இந்த காலத்துலேயும். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? தந்தை பெரியார் அவர்கள் சூப்பராக பண்ணார், தந்தை பெரியார் அவர்களை தீண்டினால்
எல்லா ரைட்டுங்க, தந்தை பெரியார் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த விஷயம் யாருமே யோசிக்க முடியாத விஷயமா இருக்குதே. நமக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா, ஏங்க ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரே பண்ணுறாருன்னா அவங்க வீட்டில் எல்லோரும் குடிச்சிருக்க மாட்டாங்களா? இப்போ அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் மேலே போய் எட்டி பார்த்தோம். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ வந்தது என்னவங்க ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா, இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கீங்க, டக்குனு கேஸ் முடிய போகிற நேரத்தில் அந்த வீடியோ வெளியாயிடுச்சு. இந்த வீடியோ வெளியானது இன்றைக்கி ஜுடிஷியலாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். நீதிமன்றத்தில் போகும்போது இந்த வீடியோ எப்படி கசிஞ்சதுன்னு கேட்டால் அது நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்காதா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாம்பும் காவக்கூடாது, தடியும் உடையக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான அரசியல்? இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பட்டியலின இளைஞர்கள் மத்தியில் என்ன வரும்? ஏற்கனவே அவர்களுக்கான கோபம் தொடர்ந்து இருக்குது. ஆம்ஸ்டாங்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போ கோபம் வருமா இல்லையா? நடுநிலையான திமுக காரங்களே யோசிங்க. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம முதலமைச்சரையோ சிபிசிஐடியோ யாரையும் குறை சொல்ல, இவர்கள்லாம் ஒரு அமைப்பை நம்ம குறை சொல்லக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கேன். சிபிசிஐடி அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு, ஏன்னா அந்த அமைப்புகள் இருந்தனால தான் ஓரளவுக்காவது நீதி கிடைச்சிட்டு இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு கடைசி நேரத்தில் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வெளியானதெல்லாம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. எப்படிங்க அந்த வீடியோ வெளியாகும்? யார் கொடுத்து இந்த வீடியோ வெளியாகும்? இந்த வர பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ, இது யார் கசியை விட்டுருப்பா? இதே நீங்கள் மற்றவங்க யாராவது கசியை விட்டுருந்தா இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காது. இப்போ சொல்கிறீங்களே வேங்கை வயல் இது அவதூறு பிறப்பாதுக்கு, யாரும் அவதூறு கிளப்பலையா? யார் அந்த அவதூறு கிளப்புறா? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கல, என்ன காரணம்? சிஎம்லேருந்து யாரும் அங்கே போகலையே. இவ்வளோ விஷயங்கள் கேள்விக்குறி ஆகுதா இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இதெல்லாம் யோசித்தாலே சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட இது தவறாக தெரியும். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த கம்யூனிட்டி வேணால் இருந்துங்க, எல்லோரும் சக மனிதர்கள் தாங்க. இதில் அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனிதனுக்காக வாழணும், அவ்வளோதான் முக்கியம் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா, இந்த விஷயத்தெல்லாம் எப்படி யோசிக்கிறேன்னா, இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப கவலை இருக்குதுன்னா, நம்ம ஒரு கோயிலை மசூதியை இடிக்கிறீங்க. அந்த இடிச்சப்பட்ட மசூதியில் அங்கே கூட கோயில் கட்டினா பக்கத்தில் கோயில் கட்டுறீங்க. உலகத்தில் இருக்க தலைவர்லாம் கூப்பிடுறீங்க போது அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலோ இல்லை வீட்டில் மத்தியிலோ எந்த விதமான மனநிலை இருக்கும்? அவங்க கோயிலே இடிச்சுட்டு பிரதமரே அதை திறந்து வைக்கிறாரு. அதற்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? நம்ம ஒன்றும் புரியல இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால் நடுநிலையான மக்கள் கண்டிப்பாக நியாயம் வழங்குவார்கள் தீர்ப்புது. நம்மளை பொறுத்தவரை ஒரு விஷயந்தான், நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும்லாம் எனக்கு எண்ணம் இல்லை. உண்மையை பேசுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும். நடுநிலையாளர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள்ங்கிறது ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.